இவ்ளோ சீக்கிரம் நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவும் தப்பு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது விஜய் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உண்மையிலேயே மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு மரண வலியையே குடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே விஜய் இருந்துட்டு என்ன ரொம்ப இது பண்றாரு. அதுவும் இல்லாம அவருக்கு என் மேல பாசம் இல்ல. என்ன ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எப்படா நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு விரட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் இந்த ராஜேஸ்வரி அவ்வளோ பெரிய பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு என்ன ஆனாலுமே பரவாயில்ல, அதாவது மல்லியோட உடல்நிலை நல்லா தான் இருக்கு, அவ சாப்பிடாதனாலதான் மல்லி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கறதுனாலதான் வெண்பாவை தேடி அவர் போனாரு. ஆனா அந்த ஒரு விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்காம தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம விஜய்க்கு இந்த மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால இப்ப பல பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய்க்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அங்க போய் பார்த்தா நம்ம வெண்பா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ஆல்ரெடியே நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்க ஒரு பொண்ணு இருக்கு, அங்க ஒரு பொண்ணு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறது வெண்பாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரிதான் இப்பவும் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க இருக்கா, நீங்க சொன்ன மாதிரியே தான் இருக்கா, HSL அதே மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜயும் அங்க போய் பாக்குறாங்க. அந்த ஆளும் கை காட்டி நிக்கிறாங்க பாருங்க அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கை காட்டுறாங்க. நம்ம விஜய்க்கு அப்படியே கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா நம்ம வெண்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறது தெரியும். அதுவும் இல்லாம வெண்பாவை இல்லாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும். அதே மாதிரி அந்த கோயில் கிட்ட நின்றுட்டு இருக்கக்கூடிய பொண்ணு வெண்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அவ்வளவுதான், இனிமே நமக்கு பிரச்சனையே கிடையாது, இனிமே வெண்பாவை நல்லபடியா பாத்துக்கணும். அதுவும் இல்லாம வெண்பா காணாம போனதுல ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தாரு. இப்போ வெண்பாவை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்ம விஜயோட மனசுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இனிமே வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, எப்படியோ என் பொண்ணை உயிரோட என் கண் முன்னாடி காட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இப்போ வெண்பாவை அதாவது கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து விஜய் ஓடி போறாங்க. ஏன்னா வெண்பாவை தான் இருக்கால அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க ஓடி போய் நம்ம வெண்பாவை, அதாவது அங்க இருக்கிற அந்த குழந்தைய இப்போ தூக்கி விஜய் கொஞ்ச ஆரம்பிச்சாங்க. எங்க போயிருந்த வெண்பா, என்னாச்சு உனக்கு, யாரு உன்னை கடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா நம்ம விஜய் கதறிக்கிட்டு இருக்காரு அங்க இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் ரொம்ப தன்னோட பொண்ணு இல்லாம வெண்பா இல்லாம ரொம்ப மனசுடைஞ்சு போய் எங்க யார பார்த்தாலும் தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்கு. இதுல வேற அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய பொண்ணு நம்ம வெண்பா மாதிரியே, அதாவது ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுல இருந்து அதே மாதிரி ஹேர் கட் பண்ணிருக்கிறதுல இருந்து இது எல்லாமே HSL வெண்பா மாதிரியே இருக்கிறதுனால நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே மைண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. அதுவும் இல்லாம அங்க இருக்கிறது வெண்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்கு பிக்ஸ் ஆகி கடைசியில பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இருந்துட்டு யார் நீங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம விஜய்க்கு கொஞ்சம் சுய நினைவே வருது. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடியது வெண்பா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இருந்துட்டு இந்த மாதிரி யாரோ என்ன கடத்திட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், என் வீடு எது, என் அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா கதறி அழுது. ஒரு பக்கம் வெண்பாவை காப்பாத்துறதுக்கு வந்தா இங்க ஒரு பொண்ணு வேற தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே யாரோ கடத்திருக்காங்க, அங்க இருந்து தப்பிச்ச அந்த பொண்ணு எங்க போறது, என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் அங்க நின்றுட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னோட வெண்பாவும் இப்படித்தானே கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே வெண்பாவுக்கு என்ன ஆச்சோ, வெண்பா எப்படி இருக்கல, சாப்பிட்டாலா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம விஜயோட மனசுக்குள்ள இருந்துச்சு. இப்போ இந்த பொண்ணு அப்படி சொன்னோடனே, அதுவும் வெண்பா மாதிரியே இருக்கிறதுனால என் பொண்ணு எங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் பயங்கரமா கதறி எழுறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த பொண்ணு இருந்துகிட்டு அவங்க எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், என்னை கடத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க. உனக்கு அந்த இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் இருந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அடுத்ததான் அந்த இடத்துக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா அங்கதான் நம்ம வெண்பாவையும் அதே மாதிரி இன்னும் அதாவது அந்த பொண்ணுகிட்டே காட்டுறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை நீ பாத்தியாங்க, இவ என்னோட பொண்ணு வெண்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி
அந்த குடோன்ல இவங்களும் இருந்தாங்க, கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா வெண்பாவை காப்பாத்திடலாம், எப்படியோ ஒரு வழியா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து வெண்பாவை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதே மாதிரி இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு தனியா என்ட்ரி கொடுக்கறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். ஏன்னா அங்க அத்தனை ரவுடிங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மீறி நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அதே மாதிரி இப்போ அந்த பொண்ணோட உதவியால அந்த குடோன்ல போய் மாஸ் என்ட்ரி குடுத்துட்டாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே வெண்பா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில இருக்காங்க. அதுவும் கால்ல அடிபட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போம்போது, அந்த கார்ல கீழ விழுந்து அந்த கால்ல அடிபட்டுச்சு இல்லையா? அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உண்மையிலேயே விஜய்க்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மனசு தாங்காம ரொம்ப பயங்கரமா கதறிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு, நம்ம வெண்பா, இன்னும் மத்த குழந்தைங்க எல்லாரையுமே நம்ம விஜய் காப்பாத்துறாரு. உண்மையிலேயே இது யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம விஜய் இவ்வளவு சீக்கிரம் நம்ம வெண்பாவ காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, எப்படியோ ஒரு வழியா வெண்பாவ காப்பாத்தி அங்கிருந்து நல்லபடியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா வீட்டுக்கு பார்க்கும்போது தான் மல்லியோட நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்க போகுது. அந்த ஒரு விஷயத்துல விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.